அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி Thursday. இன்னைக்கு எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் நிறைய இருக்குது. குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் சாம்சங்குடைய ஃபெஸ்டிவ் ஆஃபர்ஸ்க்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கவர்மெண்ட் USB-C போர்ட் தான் எல்லா பிராண்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதோட ஒரு ஷாக்கிங் அப்டேட், டிவி வெடித்து ஒரு குழந்தை இறந்துட்டதா தெரியுது. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Xiaomi அவங்களுடைய 12 சீரீஸ் குளோபலில் லான்ச் பண்ணிட்டாங்க. ப்ரைஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 951. இன்றைக்கும் பேடிஎம் கான்டாஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். யூரோப்பியன் யூனியன் ஃபைனலாக USB-C சார்ஜிங் போர்ட்டை மேண்டேட்ரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லா ரூலில் ரொம்ப வருஷமாக இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2024 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ், எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ், அதுக்கப்புறம் லேப்டாப்ஸ், இது ரெண்டுமே USB சார்ஜிங் போர்ட்டோட இருந்தால் மட்டும்தான் யூரோப்பில் லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரூல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 2024 எல்லா பிராண்ட்ஸுமே இதுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஏற்கனவே ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் USB-Cல தான் இப்போ லான்ச் பண்ணுறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இங்கே பிரச்சனை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான். ஏன்னா ஆப்பிள் அவங்களுடைய ஏர்பாட்ஸாக இருக்கட்டும், ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு லைட்னிங் போர்ட்டில் தான் இப்போது லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்பிளுடைய iPhone 15 உங்களுக்கு USB-C போர்ட்டில் லான்ச் பண்ணால் மட்டும்தான் யூரோப்பில் இவங்க கொண்டு வர முடியும். அதனால் iPhone 15 USB போர்ட்டில் லான்ச் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதோடு லேப்டாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரர்ஸும் இது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்களும் இதை அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ லேப்டாப்ஸ், அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே ஒரே ஒரு சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ரூல் யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாலையும் இது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எப்போ இது அஃபிஷியல் ஆக்குறாங்கன்னு. அடுத்த அப்டேட் கேட்கறதுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா பொதுவாக பிளாஸ்ட் அப்படின்னு சொன்னாவே ஸ்மார்ட் ஃபோன் பாக்கெட்லேருந்தே வெடிச்சிருச்சு, இல்லை தூங்கும்போது வெடிச்சுது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே கசியாபாத்தில் ஒரு LCD டிவி வெடிச்சிருக்கு. வெடிச்சதில் ஒரு 16 வயசு பையன் இறந்துருக்கான். அது மட்டும் இல்லை, டிவி பார்க்கும்போது அந்த பையன் கூட இன்னும் 2 பேர் இருந்து எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஒரு சீரியஸான பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வால் மவுண்டபிள் LCD டிவி. செவரே செதறின அளவுக்கு ஒரு பாம்பு பிளாஸ்ட் மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் வெளியே இருக்குது. பொதுவாக ஸ்மார்ட் ஃபோன் வெடிக்குது அப்படின்னா பேட்ரி சரியில்லை, பல்ஜ் ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு காரணம் இருக்குது. பட் LCD டிவி அப்படிங்கும்போது அதில் பேட்ரிஸ் கிடையாது. இப்போ வர LCD டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கூட கிடையாது. டிஸ்பிளே ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தின் பிளாஸ்டிக் அப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வெடிக்கிறதுக்கான ரீசனே எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு டிவி வெடித்து ஒரு ஃபேமிலியில் நிறைய பேர் இன்ஜூர் ஆகிருக்காங்க. ஒரு டெத்தும் அப்படிங்கிறது கேட்குறதுக்கே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன ரீசன் இவங்க சொல்கிறாங்க ஒரு LCD டிவி பிளாஸ்ட் ஆனதுக்கு. ஃபெஸ்டிவ் ஆஃபர் நிறைய இ-காமர்ஸ் வெப்சைட்டில் போயிட்டுருக்கு, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுன்னு. பட் மீ வித் திவாலியில் ஷாமியும் ஒரு காம்போ ஆஃபர் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்ச், 2 காம்போவும் சேர்த்து ஜஸ்ட் 13,999 அப்படின்னு சொல்லி மீ வித் திவாலி அப்படிங்கிற இந்த சேலுக்கு கீழே ஷாமியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இங்கே ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G டிவைஸ், ரெட்மியுடைய 11SE. இது லான்ச் பண்ணும்போது MediaTek Helio G95 லான்ச் பண்ணியிருந்தாங்க. 64 மெகா பிக்சல் கேமரா, AMOLED பேனலில் இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ கேமரா அண்ட் டிஸ்பிளே நல்லா இருந்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். இதோட காம்போவில் ரெட்மி வாட்ச் 2 லைட் இவங்க கொடுக்குறாங்க. இது 1.55 இன்ச் LCD பேனலோடு இருந்தது. எல்லா சென்சார்ஸ், அதாவது ஹார்ட் ரேட், பிளட் ஆக்சிஜன், விமன் ஹெல்த்னு எல்லா பேசிக் சென்சார்ஸோட இந்த காம்போ ஆஃபர் 13,999 அப்படிங்கும்போது ஃபெஸ்டிவ் சீசனில் பெஸ்ட் பையாக இருக்கும். சாம்சங்குடைய நெக்ஸ்ட் பிக் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் தான் S23 சீரீஸ். ஏன்னா நிறைய இடங்களில் இதோட ரெண்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ், மாடல் நம்பர்ஸ்னு ரிவீல் ஆகிட்டே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது S22 சீரீஸ் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் மினி வெர்ஷன் மாதிரி கம்மி பேட்ரி கெப்பாசிட்டியில் கொண்டு வந்திருந்தாங்க. அதே S22 ப்ளஸ் கூட உங்களுக்கு பேட்ரி கெப்பாசிட்டி கம்மி தான். அல்ட்ரா தான் உங்களுக்கு 5000 mAh வந்தது. பட் இந்த வாட்டி S23 சீரீஸில் எல்லாமே பேட்ரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது. S23 அல்ட்ரா 5000 போன வாட்டி மாதிரியே தான் இருக்கும். பட் S23 அண்ட் 23+ ரெண்டுமே இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஜியோ லேட்டஸ்ட்டாக கம்மி விலையில் லேப்டாப் லான்ச் பண்ணியிருந்தாங்க Jio Book. இப்போ இந்த Jio Book உடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ், அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு.
ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் பில்டாக இருந்தாலும் சாலிட் பில்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே அவுட்லுக் டிசைன் பார்க்கும்போது அகைன் ஜியோ புக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே ஜியோடைய லோகோவும் பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கே ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது ஒரு செகண்டரி லேப்டாப்பாக தான் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே ஃபீச்சர்ஸ். இது ஸ்னாப்டிராகன் 665 ஒரு பழைய சிப்பில் இவங்க கொடுத்துருக்காங்க. அட்ரினோ 610 GPU கூடவே வந்து இது ஜியோ OS, ஜியோ கிளவுட் பிசி எல்லாமே இருக்குது. இது 2GB LPDDR4X RAM, 32GB eMMC எக்ஸ்பேண்டபிள் அப்படிங்கிறதுனால கேமிங்கெல்லாம் இதில் சுத்தமாக பண்ணவே முடியாது. கூடவே வீடியோ காலிங்க்கு வெப்கேம், ஒரு HD கேமரா கொடுத்துருக்காங்க. 60Ah பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜில் 8 hours அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு தெரியல. இந்த ஃபீச்சர்ஸோட அண்டர் 20Kல இந்த புக் வந்து கமர்ஷியலாக இன்னும் கொஞ்சம் நாளில் இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கூகுள் பிக்சல் 7 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆகுது. புக்கிங்கான ஆஃபர்ஸ் நேற்றே நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்துருந்தோம். இப்போ இந்தியன் ப்ரைஸிங் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவீலாக இருக்குது. ஆல்ரெடி வந்து அமேசான் வெப்சைட், அதாவது யூஎஸில் இருக்கக்கூடிய amazon.comல வந்து யூஎஸ் ப்ரைஸஸ் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பிக்சல் 7 வந்து $599, அதே பிக்சல் 7 Pro $899 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கால்குலேட் பண்ணி நம்மளுடைய இம்போர்ட் டியூட்டி எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது இந்தியாவில் என்ன ப்ரைஸ்க்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. இங்கே வந்து யூஎஸ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் 7 வந்து இந்தியன் வேல்யூக்கு வந்து 48,900க்கு லான்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 55,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதே பிக்சல் 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல $899 அப்படிங்கிறதுனால இந்தியாவில் 80,000 to 85,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ப்ரைஸில் லான்ச் ஆனால் பிக்சல் 7 சீரிஸ் நீங்கள் வாங்குவீங்களா, இல்லைனா நெக்ஸ்ட் பிக் பில்லியன் டே சேல் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஜியோ ட்ரூ 5G இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. தசரா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பீட்டா வெர்ஷன், அதாவது ட்ரையல் வெர்ஷன் 5G இந்தியாவில் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 4 சிட்டிஸ், அதாவது டெல்லி, மும்பை, கொல்கட்டா, வாரணாசி, இந்த 4 சிட்டிஸ்க்கு மட்டும்தான் ட்ரையல் வெர்ஷன். வெல்கம் ஆஃபரோடு இவங்க கொண்டு வந்திருக்காங்க. வெல்கம் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் 5G டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே வந்து இன்விடேஷன் பேஸ்டு 5G தான். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் செலக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு 5G அப்கிரேட் ஆகிடும். ஸோ இந்த ஊரில் நிறைய பேர் வந்து 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ஜியோடைய 5G வந்து ஹை ஸ்பீடாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இமேஜஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. மோட்டோரோலா இந்தியாவில் பேக் டு பேக் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த லான்ச் வந்து October 7th இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். அவங்களுடைய இ சீரீஸில் MOTO E32 இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் ஹீலியோ G37 5000 mAh பேட்டரி, IPS LCD பேனல், இந்த ஃபீச்சர்ஸோடு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ October 7th மோட்டோரோலாவுடைய இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வரப்போகுது. ஷாமியோடைய 12T சீரிஸ் இது இந்தியாலையும் லிஸ்டிங்காக இருக்குது. பட் இப்போ லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் லான்ச் அப்படிங்கும்போது ப்ரைஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரிவீலாக இருக்குது. ஷாமியோடைய 12T 1.5K ரெசல்யூஷன் 120 Hz OLED டிஸ்பிளேயோட கொண்டு வந்திருக்காங்க. MediaTek Dimensity 8100 108 megapixel primary sensor, 5000 mAh battery, 120 watt fast charging support இந்த ஃபீச்சர்ஸோட 48,000 ஸ்டார்டிங் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Xiaomi 12T Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் OLED பேனல், பட் ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 இதில் லான்ச் பண்ணி 200 மெகாபிக்சல் OIS கேமராவோட 5000 mAh பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 60,000க்கு வந்து குளோபல், அதாவது யூரோப்பில் இந்த ப்ரைஸஸ்க்கு ஷாமியோடைய 12T சீரிஸ் லான்ச் ஆயிருக்கு. அக்டோபரில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச், அதுவும் வந்து எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோடு வர்ற மாதிரி இங்கே ரிவீலாக இருக்குது. Poco X5 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் IMEIல லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ IMEIல லிஸ்டிங் அப்படின்னாவே இமீடியட்டாக லான்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே லிஸ்டிங்கில் சில ஃபீச்சர்ஸும் ரிவீலாக இருக்குது. ஃபீச்சர்ஸும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா இது ஸ்னாப்டிராகன் 778 கூடவே வந்து IPS LCD பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸோடு இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ வந்து இந்த வாட்டியும் பெர்ஃபார்மன்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ Poco X5 அஃபோர்டபுளாக இந்தியாவில் இந்த மாதம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். யூரோப்பியன் யூனியனில் வந்து என்ன புது ரூல் கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் எடிட் ட்வீட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து நவீன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.